திங்களூர்ல அப்பூதியடிகளார்னு ஒரு சிவனடியார் வாழ்ந்து வந்தார். அவர் திருநாவுக்கரசு பெருமானை தனது குலதெய்வமாகவே, இன்னும் சொல்ல போனா சிவபெருமானாகவே கருதி தன்னுடைய குழந்தைகள், நந்தவனம், தண்ணீர் பந்தல்னு எல்லாத்துக்கும் அவர் பெயரையே வச்சு மகிழ்ச்சி அடைஞ்சார். ஒரு நாள் நாவுக்கரசு பெருமானே அவர் வீட்டுக்கு எழுந்தருள அப்பூதியடிகளார் பெருவாழ்வு வந்ததுன்னு அவரை வணங்கி வரவேற்று உபசரிக்கும் போது அவருக்கு உணவு பரிமாற தன்னுடைய மூத்த திருநாவுக்கரச வாழை இலை அறுத்து வர அனுப்பினார். விதிவசத்தால அவனை பாம்பு கடிக்க அவன் வேகமா வந்து அம்மா கிட்ட இலையை கொடுத்து விட்டு இறந்து போனான். இது தெரிஞ்சா அடியாருக்கு உணவு அளிக்க முடியாதேன்னு வருத்தி அவனுடைய உடலை ஒரு பாயில சுத்தி மறைச்சு வச்சுட்டு நாவுக்கரசு பெருமானை அமுது உண்ண அழைத்தார். இறை அருளால் முக்காலமும் உணர்ந்த அப்பர் பெருமான் மூத்த திருநாவுக்கரசு எங்க வர சொல்லுங்கன்னு கேட்க வேற வழி இல்லாம அவன் இறந்த விவரத்தை சொல்லி உடலை காட்டினாங்க. சாமி அருளால் ஒன்று கொலாம் என்னும் பதிகம் பாட அவன் உயிர் பெற்று எழுந்தான் என்பதை குறிப்பறிதல் அதிகாரத்தில் வைத்து ஐயப்படா அது அகத்து உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்குழல் என்னும் குரலில் வைத்து விளக்கி அப்பூதியார் மறைத்தும் வாகீசர் அக்கரவை துப்பான் அறிந்தனரே சோமேசா இப்புவியில் ஐயப்படா அது அகத்து உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்குழல்னு சோமேசர் முதுமொழி வெண்பால திருவாவடுதுறை ஆதீன குலதெய்வம் மாதவ சிவஞான சுவாமிகள் நமக்கு அருள் செய்கிறார். அதனால நாம ஏதாவது தவறு செய்து சங்கடத்துல மாட்டிக்கிட்டாலோ அல்லது தவிர்க்க முடியாத காரணத்தால நம் உடன் இருக்கும் பெரியவங்க கிட்ட, அதுவும் கடவுளின் அருளை முழுமையாக பெற்ற நம் குருநாதர் போன்றவங்க கிட்ட எதையாவது மறைச்சோம்னா அவங்க அதை குறிப்பால் உணர்வதோடு அதிலிருந்து மீண்டு வரவும் நமக்கு வழிகாட்டுவாங்க என்பதை அறிவுறுத்துகிறார்.